அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும். யாராக இருந்தாலும் கடந்த 7-8 ஆண்டுகளாக அம்மாவின் கட்சியை எல்லாம் ஒன்றிணைப்போம், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திரண்டிருக்கோம். இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த 7-8 ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி விடுவார்கள். இல்ல ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து. ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த 4-5 மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்த பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போர் அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல. நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி பேசினீர்களேங்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள். எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. பாகப்பிரிவினைலாம் உள்ள ஒன்று அப்படிலாம் வார்த்தை கிடையாது. பாகப்பிரிவினைக்கு தொகுதி பங்கீடுக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு, குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம். அதுபோல எங்க கூட்டணியில எந்தவித குழப்பமும் வராது. இந்த முறை இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உறுதியாக வெற்றி பெறுவோம்.